ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்லேருந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தொடரை முடிவு செய்தலில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். ஒப்புமை திறன் அறிதலில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. அதே மாதிரி வகைப்பாடில் இருக்கிற வகை 1, வகை 2, வகை 3, வகை 4 எல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு வகை 5ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பாருங்க. பயிற்சி. கீழே உள்ள ஒவ்வொரு கேள்விகளிலும் எழுத்துக்களில் 5 குழுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மற்ற 4 குழுக்களில் இருந்து ஒரு குழு வேறுபட்டு உள்ளது. அந்த வேறுபட்ட குழுவை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். இப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா, இதுல இருக்கிற ஒரு குழுவுல மட்டும்தான் ஒரே ஒரு உயிரெழுத்து உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு உயிரெழுத்துனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், வவல்ஸ் ஏ, இ, ஐ, ஓ, யூன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன். இதுல கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ, MEWGN தான் கரெக்ட். ஏன்னா இந்த ஒரு குழுவுல மட்டும்தான், அதாவது ஆப்ஷன் ஏல மட்டும்தான் ஒரே ஒரு உயிரெழுத்து என்ன இருக்கு, ஈன்னு சொல்லி இருக்குது பாருங்க. இ இருக்குது. ஆப்ஷன் பி பாருங்க, உயிரெழுத்து எதுவுமே இல்ல, வவல்ஸ் எதுவுமே இல்ல. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, எதுவுமே இல்ல, வவல்ஸ் இல்ல. ஆப்ஷன் டிலயும் வவல்ஸ் இல்ல. ஆப்ஷன் இலயும் வவல்ஸ் இல்ல. ஆப்ஷன் ஏல மட்டும் இ இருக்கிறதுனால அதுதான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, YXWVZ தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. எப்படின்னா அகர வரிசையில் தலைகீழாக உள்ளது. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா அகர வரிசையில தலைகீழா இருக்கு பாருங்க. ஏக்கு அடுத்துதான் பி வரும். பில இருந்து சி, சி, டி, இ வரிசையா வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி எல், எம், என், ஓன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன்ல போயிருக்கு. அதே மாதிரி பாருங்க கியூ, ஆர், எஸ், டி, யூ அப்படிங்கிற பேட்டர்ன் பாருங்க. அடுத்து பாருங்க ஜி, ஹெச், ஐ, ஜே, கே அப்படிங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு. இது எல்லாமே பாருங்க லாஸ்ட்ல இருந்து போயிருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் பாருங்களேன், YXWVZ அப்படிங்கிற பேட்டர்ன்ல பேட்டர்னே இல்லாம குழப்பி குழப்பி போயிருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மூணாவது கொஸ்டின் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இது எப்படின்னா ஒன்று மாற்றி ஒன்று அகர வரிசையில் உள்ளது எழுத்துக்கள்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க ஆப்ஷன் ஏல பாருங்க, ஃபர்ஸ்ட் எஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, யூ கொடுத்துருக்காங்க, யூ. நெக்ஸ்ட் பாருங்க டபிள்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒய். அடுத்து பாத்தீங்கன்னா ஏ. பாருங்க இது ஒன்னு விட்டு ஒன்னா வந்திருக்கு. இதுல எஸ்ல இருந்து ஏ வரைக்கும் கொடுத்துருக்கறதுனால நான் எஸ்ல இருந்து ஏ வரைக்கும் ஏபிசிடி வரிசை எழுதியிருக்கேன். அதே மாதிரி பாருங்க கேல இருந்து எஸ் வரைக்கும் கொடுத்துருக்கறதுனால நான் கேல இருந்து எஸ் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. கே, அடுத்து பாருங்க எம், அடுத்து ஓ, அடுத்து கியூ, லாஸ்ட் எஸ். அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க பி, அடுத்து டி, எஃப், ஹெச், ஜே. நெக்ஸ்ட் இ பாருங்க, ஆப்ஷன் இ பாருங்க ஏ, சி, இ, ஜி, லாஸ்ட் ஐ. அப்புறம் பாருங்க ஆப்ஷன் பி மட்டும் பாருங்களேன் எப்படி வருதுன்னு பாருங்க. எல் ஃபர்ஸ்ட் எல்லாமே பாருங்க வரிசையா வந்திருக்கு. ஆனா ஆப்ஷன் பி மட்டும் பாருங்களேன், எல்லுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதுக்கடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி ரிவர்ஸ் போய் ஜே வந்திருக்கு பாருங்க. அதுக்கடுத்து அங்க இருந்து பாருங்க இங்கிட்டு என் வந்திருக்கு. அதுக்கடுத்து பி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர் இந்த மாதிரி பேட்டர்ன்ல முன்னாடி பின்னாடி பேட்டர்ன்ல போயிருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருந்து ஏ, சி, டி, இ மட்டும் பாருங்க வரிசையா போயிருக்கு. எஸ், யூ, டபிள்யூ, ஒய், ஏ அப்படின்னு சொல்லி வரிசையா பேட்டர்ன்ல போயிருக்கு. இது எல்லாமே அதே மாதிரிதான் போயிருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல போயிருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஓகே பாருங்க, இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, FSYLD தான் கரெக்டான ஆன்சர். இதுல எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 2 அடுத்தடுத்த எழுத்துக்கள் சீரற்ற முறையில் உள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல இந்த கேள்விக்கு 4வது கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, 5th சம் பார்க்கலாம்.
பாருங்க இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி LQPOM தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. பாருங்க ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். இ பாருங்க எத்தனாவது லெட்டர்ல இருக்குது, 5வது லெட்டர்ல இருக்குது. சி பாருங்க ஏபிசிடி வரிசையில 3வது இடத்துல இருக்கு. பி ஏபிசிடி வரிசையில 2வது இடத்துல இருக்கு. எஃப் பாருங்க ஏபிசிடி வரிசையில 6வது இடம். டி வந்து 4வது இடத்துல வந்து இருக்குது. அதே மாதிரி பாருங்க ஆப்ஷன் சி பார்க்கலாம். டபிள்யூ பாத்தீங்கன்னா 23வது இடத்துல இருக்கு. எஸ் பாத்தீங்கன்னா 19வது இடத்துல இருக்கு. பி பாத்தீங்கன்னா 22வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி டி பாத்தீங்கன்னா 20வது இடத்துல இருக்கு. அடுத்து யூ பாத்தீங்கன்னா 21வது இடத்துல வந்து இருக்குது. ஆப்ஷன் டி பாருங்க ஆர் வந்து 18, ஓ வந்து 15, கியூ 17, என் பாத்தீங்கன்னா 14, பி பாத்தீங்கன்னா 16வது இடத்துல வந்து பி இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் இ பாருங்க கியூ பாத்தீங்கன்னா 17வது இடத்துல இருக்கு. எஸ் பாத்தீங்கன்னா 19, ஆர் 18, டி 20, பி பாத்தீங்கன்னா 16. பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு பாருங்க வரிசையா தான் இருக்கு. அந்த 2ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குழப்பி இருந்தாலும் அதை வந்து வரிசையா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க 19, 20, 21, 22, 23 சொல்லி பாருங்க. ஆப்ஷன் சியும் பாத்தீங்கன்னா வரிசையா தான் வந்து கொடுத்துருக்காங்க. குழப்பி இருந்தாலும் அந்த வரிசையான அந்த 5 லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியும் பாருங்களேன் 15, 16, 17, 18 14ல இருந்து கொடுத்துருக்காங்க. 14, 15, 16, 17, 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் இந்த 5 லெட்டர்ஸும் பாத்தீங்கன்னா வரிசையா தான் வந்து இருக்குது. ஆப்ஷன் இ பாருங்க 17, 18, 19, 20, 16 16ல இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 16, 17, 18, 19, 20ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 5 லெட்டர்ஸ் வந்து வரிசையா தான் வந்து இருக்குது பாருங்க. ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணலாம் பாருங்க. எல் பாத்தீங்கன்னா 12வது இடத்துலயும் 12வது லெட்டர், கியூ 17, பி 16, ஓ 15, எம் பாத்தீங்கன்னா 13. இங்க பாருங்க 12, 13, 14 மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது பாருங்க. 14 இல்ல வரிசையில. 15, 16, 17 தான் வந்து இருக்குது. 14 மட்டும் மிஸ்ஸிங் ஆனதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 6வது சம் போலாம். ஓகே இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி NOSUX தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இதுவும் போன சம் மாதிரி தான் இருக்குது. இ பாத்தீங்கன்னா எத்தனாவது இடம், 5வது. எம் பாத்தீங்கன்னா 13, ஜி 7, ஐ வந்து 9, கே பாத்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க பி வந்து 2வது இடம், ஹைச் 8வது, ஜே பாத்தீங்கன்னா 10, எஃப் பாத்தீங்கன்னா 6, டி பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க 3வது இடம். டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா 23. அதே மாதிரி யூ பாத்தீங்கன்னா 21, எஸ் பாத்தீங்கன்னா 19, கியூ பாத்தீங்கன்னா 17, லாஸ்ட் ஒய் பாத்தீங்கன்னா 25வது இடத்துல வந்து இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் இ பாருங்க வி வந்து பாத்தீங்கன்னா 22, டி 20, ஆர் பாத்தீங்கன்னா 18, பி பாத்தீங்கன்னா 16, எக்ஸ் பாத்தீங்கன்னா 24. அதே மாதிரி ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. என் பாத்தீங்கன்னா 14, ஓ வந்து 15, எஸ் வந்து 19, யூ வந்து 21, எக்ஸ் வந்து 24ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி இப்ப இதுல பாருங்களேன் ஒற்றைப்படை எண்களை வந்து பேருக்கு பாருங்க 5, 7, 9, 11, 13ன்னு சொல்லிட்டு ஒற்றைப்படை எண்களை இது வந்து பேருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க 2, 4, 6, 8, 10ன்னு சொல்லி இரட்டைப்படை எண்களை பேருக்கு. ஆப்ஷன் சி செக் பண்ணி பாருங்க 17, 19, 21, 23, 25ன்னு சொல்லி ஒற்றைப்படை எண்களை பேருக்கு. ஆப்ஷன் டி பாருங்களேன் 16, 18, 20, 22, 24ன்னு சொல்லிட்டு இரட்டைப்படை எண்களை பேருக்கு. ஆப்ஷன் டி பாருங்களேன் 14, 15,
16 இல்ல, 17 இல்ல, 18 இல்ல, பாருங்க 19 இருக்குது, 20 இல்ல, 21 இருக்கு பாருங்க, 22 இல்ல, 23 இல்ல, 24 கொடுத்துருக்காங்க. சோ இது மீதி எல்லாம் பாருங்க ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்கள்ல ஒரு பேட்டர்ன்ல வந்திருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் குழப்பி வந்ததுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 7வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். HIKLO தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, பி, அடுத்து BCDE பாருங்க, அப்படி வரிசையா 4 லெட்டர் இருக்கு. லாஸ்டா பாருங்க ஒரு 3 லெட்டர் கேப் விட்டுட்டு ஐ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க, PQRS சொல்லிட்டு பாருங்க வரிசையா 4 லெட்டர்ஸ் இருக்கு. லாஸ்ட் பாருங்க டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் 3 லெட்டர் விட்டுட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க LMNOன்னு சொல்லிட்டு வரிசையா 4 லெட்டர்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு 3 லெட்டர் கேப் விட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்க, TUVWன்னு சொல்லிட்டு வரிசையா 4 லெட்டர்ஸ் இருக்கு. அப்புறம் 3 லெட்டர் கேப் விட்டுட்டு லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்களேன், HI மட்டும்தான் வந்து ஜாயினிங்ல வருது. தென் கே தனியா வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேவும் எல்லும் சேர்ந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க லாஸ்ட் ஓங்கிறது மட்டும் தனியா வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஏல இருந்து டி வரைக்கும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் தொடர்ந்து வந்திருக்கு. அப்புறம் ஒரு 3 லெட்டர் கேப் விட்டு லாஸ்ட் ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஆப்ஷன் இ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், அப்புறம் ஒரு லெட்டர் கேப் விட்டு, அடுத்து அதுக்கப்புறம் 2 லெட்டர் தொடர்ந்து, அப்புறம் 2 லெட்டர் கேப் விட்டு லாஸ்ட் ஒரு லெட்டர் வந்திருக்கு. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, SBXAD தான் வந்து கரெக்ட். சரி எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ செக் பண்ணலாம் பாருங்க. A D G J Mங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு. அதாவது 2 லெட்டர் 2 லெட்டர் 2 லெட்டர் அப்படிங்கிற கேப் விட்டு போயிருக்கு. சரி ஆப்ஷன் பி பாருங்க, P S B Y B, இதுவும் பாருங்க 2 லெட்டர் இடைவெளி விட்டு போயிருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க, HKNQT, இதுவும் அதே மாதிரிதான் போயிருக்கு. சரி ஓகே, ஆப்ஷன் இ செக் பண்ணலாம் பாருங்க. NQTWZ அப்படிங்கிறது இது எல்லாமே பாருங்க ஒரே பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. SBXAD, இங்க பாருங்க இதுல வந்து 2 லெட்டர், இதுல 1 லெட்டர், அகைன் 2 லெட்டர் இந்த மாதிரி கேப்ல போயிருக்கு. மீதி எல்லாம் பாருங்க 2 லெட்டர் வந்து இடைவெளி விட்டு வந்திருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் பாருங்க 2 1 2 2 அப்படிங்கிற இடைவெளியில போயிருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9வது சம் பார்க்கலாம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். TABLE தான் வந்து கரெக்ட். எப்படின்னா மற்ற அனைத்திலும் பாத்தீங்கன்னா TEAR அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு. ஆப்ஷன் சில மட்டும் வரல. சரி பார்க்கலாம் பாருங்க. TEAR அப்படிங்கிற பேட்டர்ன்ல அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது பாருங்க. ஆப்ஷன் பிலையும் பாருங்க, TEAR அப்படிங்கிற லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆப்ஷன் டிலையும் பாருங்களேன், TEAR அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் இலையும் பாருங்க, TEAR இது எல்லாமே இருக்கு. ஆப்ஷன் பில மட்டும் பாருங்களேன், T இருக்கு, A இருக்கு, அண்ட் தென் பாத்தீங்கன்னா இ இருக்கு. ஆனா ஆர் மட்டும் இல்ல பாருங்க, ஆர் மட்டும் இல்ல, ஆர் மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, SFXPMG தான் வந்து கரெக்ட். எப்படின்னா மற்ற அனைத்து குழுக்களிலும் 3 தொடர்ச்சியான எழுத்துக்கள் வந்து ஒழுங்கற்ற முறையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி இப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஆப்ஷன் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 எழுத்து வரிசையா இருக்கிற எழுத்து வந்து குழப்பி அதாவது தொடர்ச்சியற்ற முறையில வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. 10வதுக்கு ஆப்ஷன் ஏ பாருங்க, NOP அப்படிங்கிற 3 லெட்டர் மாத்தி வந்திருக்கு. பட் ஆனா ஏபிசிடி வரிசையில கரெக்டா இருக்கிற அந்த 3 லெட்டர் வந்திருக்கு. ஆப்ஷன் பி பாருங்களேன், KLM அப்படிங்கிற இங்கேயும் பாருங்க 3 லெட்டர் வரிசையா வந்திருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க,
வி டபிள்யூ அப்படிங்கிற 3 லெட்டர் வரிசையா வந்திருக்கு. ஆப்ஷன் இ பாருங்க எஸ் டி யூ அப்படிங்கிற லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் வரிசையா வந்திருக்கு. ஆப்ஷன் டில மட்டும் பாருங்களேன் எஃப் ஜி மட்டும் தான் வந்திருக்கு, ஹைச் வரல, எஃப் ஜி ஹைச் வரல. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லெட்டர் மட்டும் தான் தொடர்ச்சியா வருது, அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 11வது சம் பாருங்க. இப்போ இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ FRETFUL தான் வந்து கரெக்ட். எப்படின்னா முதல் மற்றும் கடைசி எழுத்துக்கள் ஒரே எழுத்தாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்களேன், சி சி சேம் லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க டி டி சேம் லெட்டர். ஆப்ஷன் சி பாருங்க எல் எல் சேம் லெட்டர். இ இ சேம் லெட்டர். ஆப்ஷன் இ மட்டும் பாருங்க இங்க எஃப் இருக்கு, லாஸ்ட் பாருங்க எல் இருக்கு. இது எல்லா ஆப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் எழுத்தும் லாஸ்ட் எழுத்தும் பாத்தீங்கன்னா சேமா வந்திருக்கு. ஆப்ஷன் ஏல மட்டும் சேமா வரல. ஸோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இதுல 12வது சம். இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி CLOVIK தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உயிரெழுத்து உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு உயிரெழுத்து. அப்ப பாருங்க உயிரெழுத்து தெரியும், AEIOUங்கிறது தான் உயிரெழுத்து. பாருங்க இதுல ஆப்ஷன் ஏ பாருங்க, ஏ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து இருக்குது பாருங்க. அதே மாதிரி ஆப்ஷன் பில பாருங்க யூ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து இருக்குது. ஆப்ஷன் டில பாருங்களேன் ஐ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து இருக்குது பாருங்க, ஐங்கிற உயிரெழுத்து இருக்குது. ஆப்ஷன் இல பாருங்க இங்கேயும் வந்து ஐங்கிற ஒரு உயிரெழுத்து இருக்குது. ஆப்ஷன் சில பாருங்க அங்கேயும் பாருங்க ஓ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து இருக்கு, அதுக்கடுத்து ஐ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து. இது எல்லாத்துலயும் பாருங்க ஒரு ஒரு வவல் லெட்டர் இருக்குது பாருங்க. ஆப்ஷன் சில மட்டும் பாத்தீங்கன்னா 2 வவல்ஸ் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 13வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ORNODF தான் வந்து கரெக்ட். எப்படின்னா கடைசி 3 எழுத்துக்கள் தொடர்ச்சியானவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. XYZ பாருங்க வரிசையா வந்திருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க BWX வரிசையா தான் வந்திருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க EFG வரிசையா தான் வந்திருக்கு. ஆப்ஷன் இ பாருங்க LMN வரிசையா தான் வந்திருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க ODFன்னு சொல்லி வந்திருக்கு, அப்படி வராது. லாஸ்ட் எழுத்து 3 எழுத்து வந்து தொடர்ச்சியா வந்து வரல. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது சம் பாருங்க. இப்ப இதுல வந்து எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ SUCCEED தான் வந்து கரெக்ட். எப்படின்னா ஒரு எழுத்து 3 முறை தொடர்ந்து வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க ஒரே ஒரு லெட்டர் டிங்கிறது லெட்டர் வந்து 3 இடத்துல வந்திருக்கு பாருங்களேன். ஆப்ஷன் பி பாருங்க ஆறுங்கிற லெட்டர் 3 இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சில பாருங்க அதே ஆறுங்கிற லெட்டர் 3 இடத்துல வந்திருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க என்னங்கிற லெட்டர் வந்து 3 இடத்துல வந்திருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க சாரி ஆப்ஷன் இல வந்து பாருங்க சிசி அப்படிங்கிறது வந்து 2 எழுத்து தான் இருக்கு. அதே மாதிரி இஇ அப்படிங்கிறதும் 2 எழுத்து தான் வந்து இருக்குது. மீதி எல்லாமே பாருங்க 3 லெட்டர்ஸ் வந்து சேமா வந்து வந்திருக்கு ஒரே வேர்டுல. ஆப்ஷன் இல மட்டும் 2 எழுத்து தான் வந்து சேமா வந்திருக்கனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ORDFKV தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. சிறிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், என்னது AEIOUன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் பாருங்க. ஸ்மால் லெட்டர்ஸ் பாருங்க O ரெண்டுமே பாருங்க வவல்ஸ்ல தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க UI ரெண்டுமே பாருங்க வவல்ஸ் லெட்டர்ஸ்ல தான் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் இ பாருங்க ஐங்கிறது வந்து வவல்ஸ் லெட்டர்ஸ் தான் உயிரெழுத்து. அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க AO அப்படிங்கிறது வந்து வவல்ஸ் உயிரெழுத்து. ஆப்ஷன் பி பாருங்களேன் ஸ்மால் லெட்டர் வந்து ஆர் இருக்கு அண்ட் தென் கே இருக்கு. கேங்கிறது வந்து வவல்ஸ் கிடையாது, ரெண்டுமே என்னது கான்சனன்ட்ஸ்ல வரும். அது வந்து மெய்யெழுத்துக்களை வந்து வரும், உயிரெழுத்துல வந்து வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து கொடுத்துருக்காங்க.
சரி, செக் பண்ணலாம் பாருங்க. எல்லா குழுக்களும் சிறிய எழுத்துக்களில் முடிகின்றன கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க ஸ்மால் லெட்டர்ல முடியுது. ஆப்ஷன் சி பாருங்க ஸ்மால் லெட்டர்ல முடியுது. ஆப்ஷன் டி பாருங்க ஸ்மால் லெட்டர்ல முடியுது. பட் ஆப்ஷன் பி பாருங்களேன் ஹச் அப்படிங்கிற கேபிட்டல் லெட்டர்ல முடியுது. அதே மாதிரி ஆப்ஷன் இயும் பாருங்க ஆர் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர்ல முடியுது. இதுக்கு மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்கா வந்து இருக்கலாம். இதுல வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா இயும் வரலாம், பி வரலாம். ரெண்டுமே வந்து ரெண்டு ஆப்ஷனும் வந்து வர சான்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 17 கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் எழுத்துக்களில் 4 குழுக்கள் உள்ளன. அவற்றுள் 3 குழுக்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமை உள்ளது. ஒரு குழு வேறுபட்டு உள்ளது. அந்த வேறுபட்ட குழுவை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க, இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி FRGSP தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழுவில் மட்டும்தான் உயிரெழுத்து இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏல பாருங்க யூ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்கு. நம்மளுக்கு உயிரெழுத்து தெரியும் AEIOUன்னு சொல்லி தெரியும். ஆப்ஷன் ஏல பாருங்க யூ அப்படிங்கிற வவல் எழுத்து இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சில பாருங்க இ அப்படிங்கிற வவல் எழுத்து இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க ஏ அப்படிங்கிற வவல் எழுத்து இருக்கு. பட் ஆப்ஷன் பில பாருங்க வவல் லெட்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி UPKEA தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இந்த ஒரு குழுவில் மட்டும்தான் 3 உயிரெழுத்துக்கள் உள்ளன கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம். வவல்ஸ் நம்மளுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா AEIOUன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். சரி பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க யூ அப்படிங்கிற ஒரு வவல் லெட்டர், ஐ அப்படிங்கிற வவல் லெட்டர், மொத்தம் பாத்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் பில பாருங்க ஓ இருக்கு, அண்ட் தென் இ இருக்கு. அப்ப இதுலயும் வந்து 2 லெட்டர் வவல் எழுத்து இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க ஓ இருக்கு, ஐ இருக்கு. அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா 2 வவல் லெட்டர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க யூ இருக்கு, இ இருக்கு, அண்ட் தென் ஏ இருக்கு. அப்ப 3 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி USUAL தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் ஒன்று விட்டு ஒன்று உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு உயிரெழுத்து என்னன்னு தெரியும் AEIOUன்னு சொல்லி தெரியும். பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க யூ இருக்கு, அடுத்து ஏ, அடுத்து இ பாருங்க வவல்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க UIEங்கிற லெட்டர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க UIE அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன் ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் விட்டு விட்டு தான் இருந்து இருக்குது பாருங்க. ஆப்ஷன் டிலயும் அதே மாதிரிதான் இருக்கு, ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் பில மட்டும் பாருங்க யூங்கிற ஒரு லெட்டர் இருக்கு, அடுத்து ஒரு யூங்கிற ஒரு லெட்டர் இருக்கு, அடுத்து ஏங்கிற ஒரு லெட்டர் இருக்கு. பாருங்க யூ UUA அப்படிங்கிற லெட்டர்ஸ் பாருங்க. இந்த இடத்துல பாருங்களேன் 2 லெட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து வராம வரிசையா வவல்ஸ் லெட்டர் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். மீதி எல்லாத்துலயும் பாருங்க ஒன்று விட்டு ஒன்று உள்ளது. ஆப்ஷன் பில மட்டும் தொடர்ச்சியா இருக்கிறதுனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி JUDGE தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழுல மட்டும்தான் 2 உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க, உயிரெழுத்து தெரியும் AEIOUன்னு சொல்லி தெரியும். பாருங்க ஆப்ஷன் ஏல பாருங்க ஓங்கிற வந்து ஒரு உயிரெழுத்து இருக்குது. ஆப்ஷன் பில பாருங்க யூ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க ஏங்கிற ஒரு உயிரெழுத்து இருக்குது. ஆப்ஷன் சில மட்டும் பாருங்களேன் யூ இருக்குது, லாஸ்ட் பாருங்க இ இருக்கு. அப்ப இது எல்லாத்துலயும் பாருங்க 1 வந்திருக்கு. ஆப்ஷன் சில மட்டும் பாருங்க 2 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 21வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி RIGHT தான் வந்து கரெக்ட். எப்படின்னா நடு எழுத்து ஒரு உயிரெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உயிரெழுத்து தெரியும் AEIOUன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க நடு எழுத்து பாருங்க, நடு எழுத்து ஓ வவல்ஸ் லெட்டர்ல இருக்கு பாருங்க. இதுல நடு எழுத்து யூ வவல் எழுத்து தான். அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி பாருங்க ஐ அப்படிங்கிறது வந்து வவல் எழுத்து தான். ஆப்ஷன் டி பாருங்க ஜி வந்து வவல் எழுத்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 22வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி
DRIVE தான் வந்து கரெக்ட். எப்படின்னா இந்த ஒரு குழுவில் மட்டுமே 2 உயிரெழுத்துக்கள் உள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தனித்தனியா இருக்குது, ஒன்று விட்டு ஒன்று உள்ளது, மீதி எல்லாத்தையும் அடுத்தடுத்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க. வவல் லெட்டர் நம்மளுக்கு தெரியும், AEIOUன்னு சொல்லி தெரியும். இப்போ பாருங்க ஆப்ஷன் ஏல பாருங்க, EAங்கிறது ரெண்டுமே வரிசையா வந்திருக்கிற ஒரு உயிரெழுத்து. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க, AI அப்படிங்கிறது ரெண்டுமே வவல் லெட்டர் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க, OU அப்படிங்கிறதும் வந்து வவல் லெட்டர் பக்கத்துல தான் இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க லாஸ்ட் இ இருக்கு, ரெண்டுமே வவல் லெட்டர் பட் பக்கத்துல இல்ல, நடுவுல ஒரு எழுத்து வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 23வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். PRTSQ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா தொடர்ச்சியான எழுத்துக்கள் ஒன்று மாற்றி ஒன்று அமைந்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஏக்கு அடுத்து பி, பிக்கு அடுத்து சி, ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில பாருங்க FGH அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி கீழே பாருங்களேன் DEன்னு சொல்லி வரிசையா தான் இருக்கு. அதே மாதிரி IJங்கிறது வந்து வரிசையா தான் வந்திருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க KLM வந்திருக்கு பாருங்க, கரெக்டா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க NO அப்படிங்கிறது வந்து வரிசையா தான் வந்திருக்குது. ஆப்ஷன் டி பாருங்களேன், Pக்கு அடுத்து என்ன வரும், Q தான் வரும், ஆனா இங்க T இருக்கு. சோ அப்ப இதுல இருந்தே தெரியுது நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 24வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி AWAKE தான் கரெக்ட். எப்படின்னா இந்த ஒரு குழுல மட்டும்தான் ஒரு எழுத்து மறுபடியும் வந்துள்ளதுன்னு சொல்றாங்க. பாருங்க இங்க ஒரு ஏ இருக்குது, அண்ட் தென் இங்க ஒரு ஏ இருக்கு, 2 ஏ இருக்குது. சோ மீதி எல்லாத்துலயும் பாருங்க ஒரு லெட்டர், அந்த லெட்டர் திரும்ப வந்து வரவே இல்லை. ஆப்ஷன் சில மட்டும் ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து செகண்ட் டைம் வந்திருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 25வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். EFGIK தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி பாருங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆப்ஷன் பி பாருங்க, சில இருந்து டிக்கு வந்து போயிருக்கு, லெட்டர்ஸ் விடவே இல்லை, வரிசையா தொடர்ச்சியா போயிருக்கு. அதே மாதிரி டில இருந்து பாருங்க எஃப் போயிருக்கு, ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கு. எஃப்ல இருந்து பாருங்க ஐக்கு போயிருக்கு, 2 லெட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஐல இருந்து பாருங்க எம்முக்கு போயிருக்கு, 3 லெட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸே இல்லாம தொடர்ச்சியா இருக்கு, அடுத்து ஒரு லெட்டர், அடுத்து 2 லெட்டர், அடுத்து 3 லெட்டர் டிஃப்ரென்ஸ்ல வந்து போயிருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, பிசி, அடுத்து இ, அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஹைட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லுன்னு போயிருக்கு. பாருங்க 1 2 3 அதே மாதிரி தொடர்ச்சியா தான் வந்து போயிருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. ஏக்கு அடுத்து பி, பில இருந்து பாத்தீங்கன்னா டி, டில இருந்து பாத்தீங்கன்னா ஜி, ஜில இருந்து கே. பாருங்க லெட்டர்ஸே இல்ல, இதுல மட்டும் பாருங்க ஒரு லெட்டர், இங்க பாத்தீங்கன்னா 2 லெட்டர், இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லெட்டர் டிஃபரன்ஸ்ல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் ஏ செக் பண்ணலாம் பாருங்க. EFG, அடுத்து பாருங்க ஐ, அடுத்து கே. இங்க பாருங்க தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் லெட்டர் தொடர்ச்சியா வந்திருக்கு, 2வது லெட்டர் நம்மளுக்கு ஒரு லெட்டர் விட்டு வரணும், பட் ஆனா அதுவும் தொடர்ச்சியா தான் வந்திருக்கு. அடுத்து பாருங்க 2 லெட்டர் டிஃப்ரெண்ட்ல வரணும், நம்மளுக்கு பாருங்க ஒரு லெட்டர் டிஃபரன்ஸ்ல வந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க அகைன் பாத்தீங்கன்னா 3 லெட்டர் டிஃப்ரெண்ட்ல வரணும், நம்மளுக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல வந்து வந்திருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது சம் பார்க்கலாம். ஓகே பாருங்க இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். FTGS தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. முதல்ல பாருங்க HS சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க HS பாருங்க அப்படி பாருங்க நேரா வந்து இருக்குது. அதே மாதிரி பாருங்க IR சொல்லி கொடுத்துருக்காங்க, IRம் பாருங்க நேரா தான் இருக்குது. ஐஆரும் நேரா அப்படியே ஆப்போசிட்ல டைரக்ஷன்ல இருக்குது. அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, ஜே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது பாருங்க. HIJ வரிசையா போகுது. அதே மாதிரி பாருங்க RS சொல்லிட்டு வரிசையா தான் போகுது, பட் ஆப்போசிட்ல இருக்கிற லெட்டர்ஸ்ல வந்து போயிருக்கு. சரி ஓகே பாருங்க ஆப்ஷன் டி சி செக் பண்ணலாம் பாருங்க. DW EV வரிசையா தான் வந்திருக்கு, அதே மாதிரி எஃப்வும் சேர்ந்து வரிசையா வந்திருக்கு பாருங்க. DW EV
அண்ட் தென் எஃப் கரெக்டா வந்து குறிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். ஏஇசட் பிஒய் சி அப்படிங்கிற இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. ஓகே பாருங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கு, டீன்னு சொல்லி கொடுத்துருக்கு, தப்பு. அதுக்கடுத்து ஜி, அடுத்து ஹைட்ஸ் வந்து கரெக்ட். அப்ப ஜிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா டீன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப தப்பா இருக்கு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா 27வது சம்ல ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஒய்சி டிஇசட்ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. வரிசையா வந்து போயிருக்கு. சரி பாருங்க, எஃப் சாரி பி சி டி வரிசையா தான் போயிருக்கு. அதே மாதிரி எஃப் ஜி வரிசையா தான் இருக்கு. ஆப்ஷன் பி பாருங்களேன், எல் எம் என் வரிசையா தான் இருக்கு. பி கியூ பாருங்க வரிசையா தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க NOP வரிசையா இருக்கு. RSும் வரிசையா தான் இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்களேன் எப்படி போகுது, Y அதுக்கடுத்து என்ன வரும், டி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும், இசட்ன்னு சொல்லி இருக்கணும். நம்மளுக்கு இங்க டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஏங்கிறது வந்து கரெக்டு தான். இங்க சி இருக்கு, சிக்கு அடுத்து இங்க என்ன இருக்கணும், டி இருக்கணும். அதாவது டியும் இசட்டையும் வந்து மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒய் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஒய் சி இசட் டி ஏன்னு சொல்லி இருந்தா நம்மளுக்கு வந்து கரெக்டா இருந்திருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து தப்பா இருக்கிறதுனால அதுதான் வந்து இதுல வந்து கரெக்டான ஆன்சர். 28வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். MTOWF தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2 தொடர்ச்சியான எழுத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆப்ஷன் பி ஏ பாருங்களேன், RS அப்படிங்கிற வந்து தொடர்ச்சியான எழுத்து இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் பில பாருங்க HI அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான எழுத்து இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க FG அப்படிங்கிற தொடர்ச்சியான எழுத்து இருக்கு. ஆப்ஷன் சில பாருங்க தொடர்ச்சியான எழுத்துக்கள் வந்து வேற எதுவுமே இல்ல. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 29வது சம் பாருங்க. இப்ப இதுல வந்து எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மண்டே தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 தொடர்ச்சியான எழுத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க TU வரிசையா தான் இருக்கு அந்த எழுத்துக்கள். ஆப்ஷன் சிலையும் பாருங்க RS அப்படின்னு சொல்லி பாருங்க வரிசையா இருக்குது. ஆப்ஷன் டில பாருங்களேன் TU அப்படின்னு சொல்லி வரிசையா தான் இந்த லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 2 லெட்டர் பாத்தீங்கன்னா ABCD வரிசையில தொடர்ச்சியான எழுத்துக்கள். சோ வந்து ஆப்ஷன் ஏல பாருங்க அப்படி எதுவும் தொடர்ச்சியான லெட்டர்ஸ் எதுவுமே இல்ல. அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 30வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். பேனல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி பாருங்களேன், இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா மறுசீரமைப்பு செய்வதில் மொழிகளின் பெயர்கள் உருவாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து லெட்டர்ஸ் வந்து குழப்பி இருக்கு. இதை கரெக்டா மாத்தி போட்டோம்னா ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழியோட பெயர் வந்து கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா இப்படி கரெக்டா எழுதுனா எந்த மொழியோட பெயர் கிடைக்கும்னா ஹிந்தி அப்படிங்கிற மொழி கிடைக்கும். பாருங்க HINDI ஹிந்தின்னு சொல்லி கிடைச்சிச்சு பாருங்க. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிடைச்சிச்சு பாருங்க. INGLISH பாருங்க இங்கிலீஷ் சொல்லி கரெக்டா கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் டினா என்ன எழுதுன்னு பாத்தீங்கன்னா SANS சான்ஸ்கிரிட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பாருங்க. SANSKRIT பாருங்க ஹிந்தி இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட்னு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பில உள்ள லெட்டர்ஸ் குழப்பி போட்டா எந்த லாங்குவேஜ் அதாவது மொழிகளோட பெயர் வந்து கிடைக்காது. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி HLMNPQ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க.
இது வந்து என்ன மாதிரி லெட்டர்ல போயிருக்குன்னா 2வது 3வது லெட்டரும் ஒரு பேட்டர்ன்லயும், அதே மாதிரி 4, 5 அந்த லெட்டர்ஸ்லாம் ஒரு பேட்டர்ன்லயும் வந்து போயிருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க 2, 3 கேக்கும் எண்ணுக்கும் இடையில உள்ள எழுத்துக்கள் எழுதியிருக்கேன். இடையில பாத்தீங்கன்னா 2 லெட்டர் வந்து விட்டு வந்து போயிருக்கு. அதே மாதிரி பாருங்க ஆர்க்கும் ஓக்கும் ஆர்க்கும் இடையில உள்ள பாத்தீங்கன்னா 2 லெட்டர் இடைவெளி விட்டு வந்திருக்கு. பாருங்க டிக்கும் ஜிக்கும் பாத்தீங்கன்னா 2 லெட்டர்கள் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஹைச்சுக்கும் கேக்கும் பாத்தீங்கன்னா 2 லெட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி பிக்கும் கியூக்கும் டிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா இடையில வந்து 2 லெட்டர்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கு. யூ எக்ஸுக்கு இடையில பாருங்க 2 லெட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்களேன் 2வது லெட்டரும் 3வது லெட்டரும் தானே, எல்லுக்கும் எம்முக்கும் இடையில வந்து எந்த லெட்டர்ஸுமே இல்ல. அதே மாதிரி பாருங்க எண்ணுக்கும் பிக்கும் பாருங்க ஒரு லெட்டர் தான் டிஃபரன்ஸ்ல இருக்குது. இது எல்லாம் பாருங்க 2 லெட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஆப்ஷன் பில மட்டும் ஒரே ஒரு லெட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கிறதுனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிற சாப்டர் 3ல வந்து வகை பாத்தீங்கன்னா 5 வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. நாளைக்கு பாத்தீங்கன்னா சமீபத்திய கேள்விகள் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.